டியூஸ்டே மார்னிங்னா எப்போவுமே பரபரப்பாக இருக்குங்க. வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிற ஆள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிதானமாக வேலை செய்ய வேண்டியதாக போச்சு. இன்றைக்கி ஆஃப் டே தானே ஸ்கூல், மதியம் தானே கிளம்ப போகிறோம், அதனால நிறுத்தி நிதானமாக செய்யலாம்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணதே 6 மணிக்கு தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். கீழே போயிட்டு வாசலெல்லாம் பெருக்கி கோலெல்லாம் போட்டுட்டு வந்து மேலே இருக்கிற செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு உட்காந்து அழகாக உட்காந்து பேசிட்டு நம்ம செஞ்ச சூப்பரான சோப்பு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு இப்படியே டைம் பாஸ் பண்ணி 7 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போயிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி என்ன லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலக்கும் உருளைக்கிழங்கும் போட்டு பொரியல் பண்ணிவிட்டு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டு காவல்காரன் வெள்ளைக்குட்டி பாருங்கள் வாசல்லே உட்காந்துட்டு இருக்கான். பாலை ஊற்றுனா தான் அவன் வாசலை விட்டு தாண்டு வந்துட்டான். அவனுக்கு பாலை காய்ச்சி ஊற்றிட்டு பன்னீர் வீட்டிலே போட்டு வச்சுருந்தேங்க. அதை போட்டு கிரேவி பண்ணிவிட்டு பாலக் வந்து எங்கள் ஊரில் 10 ரூபா தான், உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள். பாலக் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிவிட்டு மதியத்துக்கு சாதம் அடிச்சுட்டு காலையிலே தோசை ஊற்றிட்டு பன்னீர் கிரேவி எல்லாம் வந்து பண்ணியாச்சு. குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் கிளம்பிட்டேங்க.